வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அப்போஸ்தலர் 2:46-47 அதில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் ஆலயத்தில் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி எல்லா மக்களிடம் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கடவுள் ஆலயத்தில் சேர்த்தார்னு ஒரு வசனம் இருக்குது. நான் அந்த சென்டென்ஸில் சில ஞாபகத்தில் சொல்கிறேன், நீங்கள் அந்த வசனத்தை சரி பார்த்துங்க. அந்த வசனம் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம், தேவாலயத்திற்கு வருவது அப்பம் பிட்கொள்தலில் பங்கெடுப்பது. இது ரெண்டுக்குமான குவாலிஃபிகேஷன் சொல்லுது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அதாவது அந்த காலத்தில் திருவிருந்து கொடுப்பது வீடுகளிலும் நடைபெற்றது. அப்போது திருவிருந்தை பங்கேற்பதற்கு கபடில்லாத போஜனம் பண்ணி ஆலயத்தில் கலந்து கொள்வதற்கு ஒருமனமாய் தரித்திருந்து, இதை ரெண்டை மட்டும் எடுத்துப்போம், சரியா? ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முதல் தகுதி என்ன? ஒரு மனம். நீங்கள் அங்கே ராபோசனை எடுங்க, உண்டியலுங்க, பாட்டு பாடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லை. ஒரு ஆலயத்தில் நீங்கள் இருக்கணும்னா ஒரு மனதாய் தரித்திருக்க வேண்டும். ஒரு மனதோடு இருந்தால்தான் அந்த ஆலயத்தை இறைவன் விரும்புகிறார். ரெண்டாவது, அப்பம் பிட்குதலில் கபடில்லாமல் போஜனம் பண்ணுறது, இல்லையா? இப்போ நம்ம ராபோசனத்தில் கலந்துக்கும் போது கபடில்லாமல் கலந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டு தான். இது ரெண்டு இப்போது கபடி இல்லாமல் கூட நம்ம ரொம்ப சந்தோஷமாக, உற்சாகமாக, பரிசுத்தமாக போய் கலந்துக்கிட்டாலும் கூட ஆலயங்களிலே ஒரு மனம் இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ ஆலயத்துக்கான மெயின் குவாலிஃபிகேஷன் அல்லது காங்கிரிகேஷனுக்கான மெயின் குவாலிஃபிகேஷன் அல்லது சர்வீஸில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், ஒரு மனதோடு தரித்திருத்தல். அப்படி இருந்தால் கடைசி அந்த வசனம் எப்படி வருது? ரட்சிக்கப்பட்டவர்களை கடவுள் ஆலயத்தில் சேர்த்தார். இந்த குவாலிஃபிகேஷன் படி வாழ்கிறவங்களை அவர் என்ரோல் பண்ணுறார். உங்கள் சர்ச்சில் நீங்கள் சர்ச் ஃபண்ட் கட்டி என்ரோல் ஆகிடலாம், நீங்கள் அதில் மெம்பராக இருக்கலாம், அதில் எலிஜிபிள் மெம்பர் என்னென்ன மெம்பர்லாம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்காரு. அந்த ரிஜிஸ்டரில் உன் பேர் வந்தால் தான் இந்த சர்ச் மெம்பர்னு ஒரு கணக்கு எடுத்துப்பார். அனுதினமும் வர்றதுனாலையோ ரொம்ப உற்சாகமாக பல காரியங்கள் செய்கிறதுனாலையோ இந்த திருச்சபையினுடைய மெம்பர்னு உலகத்தில் நீ கிளைம் பண்ணலாமே தவிர, கடவுள் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்கார். அந்த ரிஜிஸ்டரில் கபடில்லாமல் போஜனம் செய்தாயா, பிற மனிதர்களை நேசித்தாயா, அனுதினமும் ஒருமனவாய் தரித்திருந்தாயா, அப்போ நான் என்ரோல் பண்ணிக்கிறேன், அங்கே ஒரு ரிஜிஸ்டர் என்ரோல் பண்ணுவார். ஆகவே உலக பிரகாரமான திருச்சபை பதிவேடுகளில் நம் பதிவு வருவது ரொம்ப எளிது. இந்த சர்ச் மெம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இத்தனை வருஷம் சர்ச் பண்ணியிருக்கேன், இதில் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கேன், இந்த போஸ்ட்லாம் இருந்திருக்கேன், ஐ எம் எலிஜிபிள் டு ஆல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதே சர்ச்சுக்கு கடவுள் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பார். இந்த சர்ச்சில் உண்மையாக திருச்சபை பங்கேற்பதற்கான தகுதிகளோடு பங்கேற்கிறவர்கள் யாருன்னு கடவுள் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பார். அந்த ரிஜிஸ்டரில் என் பேர் இருந்தால் தான் நான் என் சர்ச் மெம்பர்னு கிளைம் பண்ண முடியுமே தவிர, உலக பிரகாரமான காரியங்களில் நாம் ஒரு உரிமையை கோருவது என்பது எளிது. கடவுளிடத்தில் போய், அப்பா இந்த சர்ச்சு மூலமாக நான் உங்கள்கிட்ட வரேன், இந்த சர்ச்சில் கலந்துக்கக்கூடிய எல்லா தகுதிகளும், எல்லா பரிசுத்தமும், எல்லா அன்பும் நீ சொன்ன மாதிரி இந்த அப்போஸ்தலரில் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற இந்த தகுதிகளோடு ஒருமனமாய் அனுதினமும் தரித்திருக்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடில்லாமல் போஜனம் பண்ண எங்களுக்கு கிருபை தந்து நீர் வைத்திருக்கிற பதிவேட்டில் எங்கள் பெயர் வர வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.